ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய க்ரௌட் இருந்துச்சு அங்கே வரதுக்கு முன்னாடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மழை பெஞ்சுன்னு இருக்கிறதுனால ஒரு சில பேர் வராங்க, ஒரு சில பேர் போகிறாங்க. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, சண்டே ஆகிட்டு 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு ஏற்ற பொருள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அழகான ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது. ஹாய் கமாண்டர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? நம்ம ஏதாவது ஒன்று கரெக்டாக இப்போ தான் செய்கிறப்ப தான் அந்த தூரல் வரும், மழை பெய்யும். அதுக்கப்புறம் எது வராது. இங்கே பாரு, என்ன நடக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையிலேயே உங்களுக்காக நான் ஒரு வீடியோஸ் எடுக்க போகிறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இவ்வளோ பெரிய ஃபோனை தாங்கி பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம போகிறோம், அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறோம். ஓகே. ஆனால் கொஞ்ச நேரம் அங்கே ஒரு தாத்தா பாவம் மாட்டிக்கிட்டாரு மாட்டுக்கிட்ட. கொஞ்ச நேரம் நானும் எங்கேயா போகணும்னு நினைக்கிறேன், நான் எங்கேயுமே போக முடியல. ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளில வந்தால் தான் நமக்கு பிளானே வரும். அதுவும் நண்பரை யாராச்சும் ஒருத்தனை பிடிச்சாதான் இங்கே போகலாம் அங்கே போகலாம் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் சொல்லுவார் போல. அதனால் இன்றைக்கி ஒரு பிளான் வந்திருக்கு. இந்த பிளானில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருப்பீங்க. போகலாமா? போகலாம்லாம் இல்லை, போய்கிட்டு தான் இருக்கிறோம். காவல்துறை உங்கள் நண்பர். காலையிலே கிளம்பி பாண்டி போய் வந்தோம். ஒரு சில இடத்துல மழை பெஞ்சிச்சு, ஒரு சில இடத்துல மழை பெய்யாமல் இருந்துச்சு. அது எதுக்காக போனோன்னா, நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை. அந்த காசு இருந்துச்சுன்னா அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். இன்றைக்கி நான் வண்டி முடிஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் லோன் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விஜய் சித்து பிளாக்ஸை பார்த்துட்டு கண்ணை முன்ன கூட கனவுல கூறோம். அவர் தான் வர்றாரு கனவுல கூறோம். இது மாதிரி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வலிக்குது ஓவரா. நான் ஹெல்மெட்டில் மாட்டி வச்சுக்கிறேன் அந்த செல்லை. ஒரு 200 கிராமு கிட்ட இருக்கும். அந்த 200 கிராமு செல்லோட, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டோட வெயிட்டு எல்லாத்தையும் நம்ம தாங்கி பிடிச்சி இது பண்ணுறோம். பார்த்தீங்களா, ஒரு வெயிட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எங்கே வந்தோமோ அதை மறந்துட்டே நம்ம போகிறோம். ஏன் மறந்துட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே தான் போக போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி வருவோம். ஆனால் பிளான் பண்ண இடத்தையே சில இடத்துல மறந்துடுவோம். இங்கே தான் நீங்கள் உள்ளார போக போகிறோம். இது விருங்க, இந்த நியூ சென்னை ஷாப்பிங் சொல்லிட்டு இந்த மண்டபத்தில் போட்டு வச்சுருக்குறாங்க. 199 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் என்னென்னமோ இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்ட்டு. வண்டி ஊறத்துக்கு பார்க்கிங்லாம் கிடையாது. நம்ம சும்மா போய் எதையும் வாங்கலாம் போகிறதில்ல. உள்ளார போயிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம். உள்ளார போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் ரேட் வந்து 199 ரூபாயிலேருந்து இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குது, ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கா, வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல கடைலாம் போகிறதில்ல. ஒரு இடத்துல, அதாவது நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை ஒரு மண்டபம் மாதிரி லீஸுக்கு எடுத்துகிட்டு அந்த லீஸுக்கு எடுத்த இடத்துல போயிட்டு இது மாதிரி சின்னதாக நம்ம அந்த வேலையை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே. நம்ம இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பரவாயில்ல, உள்ளே நிறைய இருக்குது. பேகு, செப்பல், நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. எவ்வளோ இருக்குதுல்ல இதெல்லாம்? 150 ரூபாயா? 150க்கு வர்த்து தான்டா இல்லை? பேகுலாம் நல்லா தான் இருக்குது.
பேகு எல்லாமே சூப்பராக இருக்குது. பேகு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த இது எல்லாமே நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் ஒர்த்து தான். 150 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு மாரி தான் எனக்கு தோணுது. 150 இங்கே பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள், 150. என்ன சண்டே மார்க்கெட் மாரி தான் போட்டுருக்குறாங்க. ஆனால் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். நல்லா இருக்குடா இதெல்லாம் பார்க்குறதுக்குறல. ரெஃப்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். வேறு என்னது கிட்ஸுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாகவே கிட்ஸுக்கோட ஷர்ட்டு, ஃபேண்ட்டு. தீபாவளிக்கு வந்தீங்கன்னா ஒரு வாரட்டு போல அளவுக்கு எல்லா அளவுக்கு ட்ரெஸ்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே கிட்ஸுக்கு வந்து ஒரு பீஸ் 30, அதாவது 300. அதுவும் இங்கேயே இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் சாரீ வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுமாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வாயில் சாரியாக குழந்தைங்களுக்கான அது நிறைய விஷயம் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு அந்த டிஷர்ட்டு, ஃபேண்ட்டு அது மாதிரி இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட்டு அது மாதிரி எல்லா ஐட்டம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு, டவலு, துண்டு அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இன்னர் வேர்ஸு அதுவும் இருக்குது. பெட்ஷீட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மழைக்கு போத்துக்கிறதுக்கு ஒரு சமகாலம் அதுவும் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்துமே தெரியல. ரொம்ப திக்காக இல்லை, லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாரீ, ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கானது. நம்ம சைஸ் என்னது 30 36 வரைக்கும் இருக்கலாம் சைஸ்லாம். இங்கே பார்த்தீங்களா டிஷர்ட்லாம் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது அந்த டிஷர்ட்டு? நல்லா தான் இருக்குல்ல, நல்லா இருக்கு மாப்ளா. என்னது நல்லா இருந்தால் தான் சூஸ் பண்ணுறல. எங்கே போட்டிருக்கு? ஒரு சில இடத்துல ரேட்டு போட்டிருக்குது, ஒரு சில இடத்துல ரேட்டு போடல. இங்கே பாரு, இந்த லேடிஸுக்கானது ஷாலு, இன்னர் வேர்ஸு அது எல்லாமே சின்னதாக ஒரு இடத்துல அப்படியே கொட்டி வச்சு நடிப்பு வச்சுருக்கு. அது இல்லாமல் பாத்திரமும் இருக்குது. இதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. வந்தீங்கன்னா, அதாவது கடலூரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறலாம் இருந்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் யாருக்கு? கிட்ஸாக இருக்குது. ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறவங்கள டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டுறாதீங்க. அதை செய்து இதை ஓரளவுக்கு ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். ஒர்த்தபுளான ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு இது கிடைக்கிறது ஒர்த்தபுள் தான். டிஷர்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஷாலு ஓகே. அது இல்லாமல் இங்கே வரவங்களுக்கு பாத்திரமும் வாங்கிக்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. அதுவும் நல்லாவே இருக்குல்ல. பாத்திரமும் இது எல்லாமே எவ்வளோ? 199. ஒன்று ஒரு ரேட்டா? பரவாயில்ல, எல்லாமே கிடைக்குதுல்ல. ஷர்ட் போடுறா சுபாஷ். சுபாஷ் சூசர்றா. ஷர்ட் எப்படி இருக்கு? ஷர்ட்டு என்ன ரேட் இருக்குது? இதெல்லாம் 200 இருக்குமாடா? 200 300 இருக்குண்டா. 200 300 இருக்கும் போல். பேண்ட்டு குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ரொம்ப நல்லா இருக்கலாம் கேட்டாதீங்க. ஆமாம், அதான் தீபாவளியில் வந்து வாங்க ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. பாருங்கள், ஷர்ட்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே லுக்கே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோஸில் பார்க்கல எப்படி தெரியல, நான் நேரில் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்குது. ஷர்ட்டோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். ஆனால் ட்ரெஸ்ஸே தீபாவளிக்கு எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் வந்து என்ன பண்ணுறது, சும்மா ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வீட்டில் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்த இடத்துல இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோ சின்னதாக அழகாக இருக்குது. அது இல்லாமல் வீட்டில் வீட்டுக்கு அந்த டிவி ஸ்டாண்ட்லாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்களா, இப்போலாம் யார் டிவி ஸ்டாண்டில் வைக்கிறா, அது மாதிரி ஒரு இடம் இருக்குது. கிட்ஸுக்கு தான் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லாத்தையும் எடுக்கலாம். 1.5 ஏஜி குழந்தைங்களுக்கும் 2.5 ஏஜி குழந்தைங்களுக்கும் தேவையான அனைத்தும் கார்ட்டூன்ஸ் பொம்மை அதுவும் நல்லாயிருக்கு. சின்ன சின்ன பசங்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு தான் நிறையா இருக்கலாம்ண்ணா. எக்கச்சக்கமாக இருக்குது குழந்தைங்களுக்கு தான். விளையாடுறதுக்கு பொம்மை, டப்பா, வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக் டப்பான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது.
பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு, சோப்பு, ஸ்டாம்பு, ப்ரெஷ்லாம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் சொப்புச்சம் விளாட்றதுக்காக பொம்மை, டென்னிஸ் விளாட்றதுன்னு. ஆமாம், பக்கத்து தீபாவளிக்கு வந்து முறுக்கு சுடுவாங்க, பலகாரம் சுடுவாங்க. அதெல்லாம் பக்கத்து ஊரில் வந்து கொடுத்து நம்ம ஷேர் பண்ணி அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வாரம் கழிச்சு சண்டை போட்டுப்பாங்க. அது அப்பளப்பட்ட விஷயம். ஆனால் தீபாவளி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாங்கக்கூடிய டப்பா, பிளாஸ்டிக் டப்பா. ஏன் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வீட்டிலேருந்து கொடுக்கும்போது இவ்வளோ தூரம் கொடுத்தா அவங்க நான் கம்மியாக கொடுத்துருப்பாங்கன்னா அதை வச்சு ஒரு சண்டை வரும். சண்டை வந்தாலும் திருப்பியும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதாக அவங்க தான் வந்து நமக்கு எல்லாமே செய்கிறவங்கன்னு சொல்லலாம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கவங்க தான் பெருசாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது பல் வளர்க்குற பிரச்சனை யாரும் தயவு செய்து நினச்சிடாதீங்க, பாத்ரூம் கழுவுற பிரச்சனை அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க, சிரிக்க மாட்டேங்கிறானே. வேற எதனாச்சும் இருக்கா தலைவரே? பில்லோ இருக்கு, நைட்டு இதமாக தூங்குறதுக்கு பில்லோ இருக்கு. என்ன சரி இதெல்லாம் பாரு, கிளாக் இருக்கு. இதெல்லாம் இப்போ யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல சுபாஷ். இதெல்லாம் வந்து டிவி ஸ்டாண்டு மேலே தான் வைப்பாங்க. அந்த டிவி ஸ்டாண்டுக்கு மேலேயே வைக்க முடியாத அளவுக்கு இப்படி இருக்குது. ஏன்னா டிவியே நம்ம வீட்டில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் நம்ம எல்இடி டிவி தான் வச்சுருக்கிறோமா, அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கடா. இதெல்லாம் இந்த பூலாம் இருக்குல்ல, அந்த பூஞ்செடிலாம், இதெல்லாம் வந்து ஆமாம் இது அந்த சிஸ்டம், அந்த கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்களா, அதுமாரி இருக்குது. நல்லா இருக்குல்ல, நல்லா பெருசாக இருக்குது. அழுக்கு இல்லைடா டே, அதுக்கு தான் கீழே பாரு, நல்லா ரெப்பாக இருக்குது பார்த்தியா, அது நவுறது அளவுக்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குதான். அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற வாட்டர் பாட்டில் இருக்குது, கிளாக்ஸ் இருக்குது. தேவையானது, அதாவது எந்த ஒரு இந்த டைமில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுன்னா சிம்பிளாக இங்கே வந்து இதுமாரி ஒரு சின்ன ஒரு கிளாக்கை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுமாரி இருக்குது. காசு நம்மலாம் எதுக்கிட்டா காசு, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் போனாலே போதுண்ணா. ஹாட் பாக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஒன்று ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இந்த ஹாட் பாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வேறு என்ன இருக்குது நம்பர், தேவையே இல்லாமல் ஒரு லைட் எடுத்து நம்ம மூஞ்சி மேலே அடிப்போம், அது மாதிரி இருக்குது. ஹெல்மெட்லையா, நம்ம எங்கே போக போகிறோம் ஹெல்மெட்டில் செட் பண்ணி. நல்லா இருக்குல்ல லைட்டு, சார்ஜரோட கிட்டு எல்லாமே வருது, நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்ததுலேயே இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேமரா மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஃபேஸ் மாஸ்க்கு ஆமாண்டா, நல்லா இருக்குடா. கூலிங் கிளாஸ் மாரி ஃபேஸ் மாஸ்க்கு இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல. அது எவ்வளோ இருக்குதா? 150. இதோட நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தது ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது நல்லா இருக்குடா அது. அப்புறம் வீட்டில் இந்த டைம் வந்து தேவையான பொருள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு பேட்டு. வீட்டில் நீங்கள் தூங்கும் போது கொசு வந்து உங்களை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும். அதை நீங்கள் போக்குறதுக்காக ஒரு கொசு பேட் வாங்கினோன்னா கண்டிப்பாக இந்த பேட் வந்து வாங்கிக்கலாம். ரேட்லாம் எவ்வளோன்னு தெரியல, யாரும் நம்மக்கிட்ட அதெல்லாம் சொல்லலாம் மாட்டாங்க. நம்மளே எடுத்துன்னு பில் கவுண்டர் போனீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ரேட்டும் ஒன்று சொல்லுவாங்க. மாஸ்க்கை போட்டு காட்டுறாரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குது, ஆனால் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் ஃபேஸுக்கு பார்க்குறதுக்கு. ஹெல்மெட் கூட வச்சு போடுவாங்களா இல்லை தனியாக போடுவாங்களான்னு தெரியல. தனியாக போடுவாங்களா? அதான் டஸ்ட்டு மூஞ்சில் படாமல் இருக்கிறதுக்காக அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. கூலிங் கிளாஸ் மாதிரி, அதான் 2 in 1 மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் வீட்டில் இது பக்காவாக இருக்குது. இதுமாரி அந்த வீட்டில் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த கார் மேலெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு, டஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மணி, அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் ஹீட் பண்ணுறதுக்காக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோன்னு இருக்குன்னு தெரியல கண்டிப்பாக. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு இது மொத்தமாக பில் போட போனீங்கன்னா நான் ரேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் சரியாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த பச்சைக்கிளி கூண்டு மாதிரி இருக்குது, பச்சைக்கிளி கலரில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணான் சைடுலாம் ஸ்பூன்லாம் இருக்குது. இருங்க அண்ணான் சைடு போய் காட்டுறேன். வீட்டுக்கு தேவையான எமர்ஜென்சி லைட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஷோபாவுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. ஜங்ஷன் பாக்ஸ் வேணும்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமாக இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. ட்ரெஸ்ஸும் இருக்குது, வாட்டர் பாட்டிலு, நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் வச்சு சமைக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி சின்ன ஒரு பிளேட்லாம் இருக்குது. அதை தவிர வீட்டுக்கு இடத்த அளக்கிறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்லாம் இருக்குது. ட்ரெஸ் இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதனுடைய கப்லாம் கொடுப்பீங்க தெரியுமா, அதாவது மேன் ஆஃப் த மேன் சொல்லிட்டு ஒரு கப்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு கிரிக்கெட்டு மற்றபடி என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு நடத்தினாங்கன்னா அந்த இடம் அதுக்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த கப்பும் அதுமாரி இருக்குது. அதுவும் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செப்பல் தான் இருக்குது எக்கச்சக்கமாக. ஆனால் வர்த்து 150க்கு கண்டிப்பாக இதெல்லாம் வர்த்து தான் சொல்லலாம். நல்லா இருக்குது, இது பரவாயில்ல.
சண்டே மார்க்கெட்டில் போனோன்னா 100 ருபீஸ் எடுக்கிற மாதிரி இங்கே வந்தீங்கன்னா 150 கொடுத்து எடுக்கலாம். 150 கொடுத்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு விற்கிறாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இந்த மார்ஜின் அவங்களுக்கு கிடைக்க ஒரு ப்ராஃபிட்டுக்கு கீழே அவங்க வச்சு விற்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த இதுவே வச்சுக்கிறதுல இதே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுமாரி தான் வச்சு விற்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களே இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய க்ரௌட் இருந்துச்சு அங்கே வரத்துக்கு முன்னாடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மழை பெஞ்சுன்னு இருக்கிறதுனால ஒரு சில பேர் வராங்க, ஒரு சில பேர் போகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, சண்டே ஆகிட்டு 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. சாரி அது மாதிரி காட்டி கலர் பார்த்து எடுத்துன்னு போகணும். பிரிச்சு போட்டு அதில் அழுக்காக நம்ம எடுத்து நம்ம துணி கடை வச்சுக்கணும். அழுக்கு ஆகும். திருப்பூர் கடை எத்தனை கடை இருக்கு? அழுக்கு ஆகும். திருப்பாப்புல 5 கடை இருக்கு. திரும்ப உங்களுக்கு யார் உங்கள்கிட்ட பேச முடியாது. திருப்பாப்புல 5 கடை இருக்கு. எல்லாரும் நாங்கள் தான் பார்த்துக்கோம். எல்லாரும் நாங்கள் பார்த்தோம். ஒரு அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட்டு சண்டை ஒன்று போய்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த காட்டவே மறந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையான சுற்றி, தீபாவளிக்கு தேவையான முறுக்கு சுடுறது, சளிக்காய், தோசைக்கல், குழிப்பணியாரம் வருது, அருவாமனை, தேங்காய் சிறுவல் எல்லாமே நிறைய இருக்குது. வந்து உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட் எடுத்து அது எனக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்டு. அது இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு துணியை எடுத்துருக்குறாங்க. எடுத்த துணி வந்து அவங்க மடிச்சு வைக்காமல் போனதுனால சின்னதாக ஒரு பிரச்சனையாகி அது அழுக்காயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அவ்வளோதான். அங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக, கடலூர் இருந்து பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தீபாவளி, அதாவது நியூ இயர்லேருந்து ஒரு புது ரெவல்யூஷன் ஒன்று எடுத்துங்க. அதுமாரி டப்பா ஒன்று வாங்கி காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா காசு அது நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு என்றைக்குன்னா இல்லைனா என்றைக்குன்னா உதவும் கண்டிப்பாக. அதனால் உண்டியில் மறக்காமல் நியூ இயர் புது வருஷன்னொடனே புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பீங்க. அதுக்காக சொல்லவா தான் நியூ இயர்ன்ட்டு. அவ்வளோதான். நிறைய இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தோன்னா பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடலாம். ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு. இங்கே சீன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு தேவையான மாப்பு, அந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் ஆல்மோஸ்ட் இருக்குது. டஸ்ட்பின்னு, காய்கறி வைக்கிறது கூட, பெருசாக அந்த டபரா செட்டு, சின்னதாக ஏனத்தை முடிக்கிறது, ஃப்ரிட்ஜு செட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓப்பனாக ஒன்றும் சொன்ன வச்சுக்கேன், அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் கொடுக்குறாங்க. மற்றபடி ஒர்த்தபுளாக குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி. ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு ஏற்ற பொருள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அழகான ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த நியூ கடலூரில் ஒரு புதுசாக போட்டுக்கிற கடையில் வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்டர்ஸ் பாய்.